அவர் சொல்லுவார், மகனே மகளே, உன்னை நான் தெரிவு செய்தது எதை வேண்டுமானாலும் என்னிடத்துல நீ கேட்பதற்கு. மகனே மகளே, நீ போய் கனி கொடுக்க வேண்டும். உன்னை போல இன்னொருவரை நீ கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த கனியை நிலைத்திருக்க செய்ய வைக்கும்படியாகவும் தான் நான் உன்னை ஏற்படுத்தினேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுகிற புதிய ஜனங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களை பார்த்து, சபைக்கு போற ஜனங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் வந்து இயேசுவை வெறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இவர் மாதிரியே தான் அவரும் இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர் மாதிரி தான் கிறிஸ்தவனும் இருக்கிறான். ரட்சிக்கப்படாத பேசுற மாதிரி தான் இவனும் பேசுறான். அவன் எதை யோசிக்கிறானோ அதைத்தான் அவன் யோசிக்கிறான். கேட்டா என்ன சொல்லுவார்? 10ஓட 11 தானே பாசம் இருக்கணும், நாங்க மட்டும் தனியா இருக்கல தானே பாசம், இல்லாட்டி இந்த ஊர்ல வாழ இயலாது. மரணம் எது நடக்குன்னா பாசம் யாரும் எங்களுக்கு வரமாட்டாங்க. மரணம் நடந்தா உங்களுக்கு வந்து யாரும் உயிரிழப்ப வரமாட்டாங்களே, வேணா பான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அது மட்டும் தான் கிடைக்கும். வேற ஒன்றும் உயிரோடு எழுப்பி உங்களை கடவுளுடைய சன்னிதானத்தை கொண்டு போறதுக்கு அந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. நாங்க எங்க போயிட்டு எந்த இடத்துல விழுந்து எப்படி மரணத்தை சந்திச்சாலும் இலக்குல நாங்க சரியா இருந்தோம்னா அந்த இடத்துல யாரையாவது கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். அல்லேலூயா. பூமி எங்களுக்கு மயான பூமியை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். எங்களை தூக்கி கொண்டு போறதுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஏன் எங்களுக்காக பெட்டி எடுக்கிறதுக்கு கூட ஆளுகளை ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஏன்னா எங்களுடைய நோக்கம் வந்து பிழைக்காம இலக்குல சரியா நாங்க போய் கொண்டிருந்தோம்னா. அதனால எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தங்களுடைய இலக்கை செக் பண்ணி பார்ப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாம முதலாவது சிந்தித்து பாருங்க. கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு, இல்லாவிட்டால் ஆண்டவர் ஆரம்பத்தில் எனக்கு காட்டின விஷயத்துல எதுல நான் பிழைத்திருக்கிறேன், எதுல நான் தவறி இருக்கிறேன், உடனே நமக்கு ஞாபகம் வரும். நம்ம ஜனங்கள் வந்து எல்லாமே பிழைகளை செஞ்சுவிட்டு அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம், நன்றின்னு சொல்லி உரத்த சத்தமா காத்துறது தான் பெரிய வேலைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதை விரும்புறாரு. ஆனா முதலாவதாக எங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நாங்க ஈடுபட்டோம்னா கர்த்தர் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், ஆசீர்வதிப்பார். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சொன்னதை போல எங்களுடைய 2வது காரியம்தான், கிறிஸ்து இயேசுவினாலே அவர் எதற்காக எங்களை பிடித்தாரோ அதை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும். சும்மா தொடர்றது இல்லை, ஆசையாய் தொடர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாம ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தார்னா எல்லாமே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எதை சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஒன்தவே எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? கொடுத்தா ஏதோ அப்செட் ஆகிருமா? ஆனா சரியான ட்ராக்ல நீங்களும் நானும் இருந்தோம்னா ஆண்டவர் சரியான காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். அதனால தான் ரிலே ஓடுறதுல முதலாவது போடுறது நோஞ்சான ஒருத்தனை, கடைசியா லாஸ்டா போடுறது நல்ல ஒரு சாம்பியன் ஆகிற ஒருத்தரை தான் போடுவாங்க. ஏன்னா அவர் தான் லீட் கொடுத்து கடைசியா போயிட்டு முடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நாங்க வந்து ஆரம்பிக்கிற ஆளாவும் இருக்கணும், அதே போல முடிக்கிற ஆளாவும் இருக்கணும். அங்க நம்ம போகலன்னு சொன்னா நான் அடிக்கடி யோசிக்கிறது தான், எல்லாமே நமக்கு இல்லாமல் போகலாம். மதிப்பு, மரியாதை, கனம், ஆசீர்வாதம், சொத்து, சுகம் எல்லாமே இல்லாம போகலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு இல்லாம போயிட்டாருன்னா அது மாதிரி கேவலம் வேற ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரமல்ல, இப்படியெல்லாம் பல வருடங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து சரியான ட்ராக்ல நம்ம இல்லாம சம் டைம் நரகத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அந்த நரகத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. ரிலேஷன்ஸும் அங்க இருப்பாங்க. நம்ம யார் யாரெல்லாம் கண்டித்து உணர்த்தினோமோ, யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணமோ அவங்களும் அங்க இருப்பாங்க. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? தான் ஒரு ஃபாதர் ஒருத்தர் சபைக்கு போன, சர்ச்சுக்கு போன மனுஷர்களுக்கு அநேக அட்வைஸை பண்ணுவார்.
ஃபாதர், பாஸ்டர்ல ஃபாதர். சரியா? கடைசி எப்படியோ ஒரு கதை முடிவுல போயிட்டு நரகத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. நரகத்துக்கு போயிட்டார். இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் மட்டும் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அவரோட செமனீர்ல இருந்து இன்னொரு பாஸ்டரும் அங்க இருக்கார், ஃபாதரும் இருக்காராம். இது பார்த்தா சபையில அட்வைஸ் கேட்டவங்க பலர் இருக்கிறாங்க. சிங்கள ஃபாதர் அவன் சபையில அட்வைஸ் கேட்டவங்க சொல்றான், அடோ நீ ஃபாதரும் தேவையில்லப்பா, நியமாயினே ஏன்னா அப்பியாவோட கமாண்டேன்னு. உங்களுக்கும் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து யாராவது சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம யோசிக்கலாதா, நீயா நான் இது இப்படி ஒரு பேச்சை கேட்கறதுக்கா நான் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தேன்னு சொல்லி செய்ய ஒன்றுமே வழி இல்லை. நோ சான்ஸ். எந்த வழியிலையுமே உங்களை மீட்டெடுத்து சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா உலகத்துல பல வருடங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த மிஸ் பண்ணனால கடைசி சந்தர்ப்பம் வந்து அங்கதான். அதனால அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன், கடைசி மூமெண்ட்ல பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும், ஜெபமே பண்ண மாட்டான் வாழ்க்கையில. சபைக்கு வாரது மாதத்துல 3 கிழமையில 4 கிழமையில ஒரு கிழமை தான் வாடுறது. பாஸ்டர் சொல்றத கேட்கவே மாட்டாரு. கிறிஸ்துக்குள்ளாகவும் இல்லாம அவுட்ல தான் இருக்காரு. பழைய மனுஷன் ஆயிட்டாரு, ஆனா கிறிஸ்தவன். கடைசி அந்தாண்டுக்குள்ளதான் அவருக்கு பயம் ஒன்று இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாத்துலையும் சொல்லி அனுப்புவார், சர்ச்சுக்கு போகல பாஸ்டரை இன்னைக்கு ஈவினிங் வந்து கட்டாயமா எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு.